ஓம் சாந்தி 11/6/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நாம் தினம்தோறும் பாபாவின் மகா வாக்கியத்தை கேட்கின்றோம். பாபா அதில் அடிக்கடி கூறுகின்றார், குழந்தாய், என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் உங்களுக்கு நான் வில் செய்து விட்டேன் என்று. நீங்கள் என்னுடைய குழந்தைகள் ஆவீர்கள். என்னிடம் இருப்பது அனைத்தும் உங்களுக்குத்தான் என்று கூறுகின்றார். இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். சுயம் பகவான் சர்வ சக்திவான். அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் நமக்கு கொடுத்து விட்டார். நம்மிடம் அனைத்து சக்திகளும் நிரம்பி இருக்கின்றது. நாம் பலவீனமானவர்கள் அல்ல. நாம் பயப்படக்கூடாது, சிந்தனை செய்யக்கூடாது. நாம் அனைவருக்கும் தெரியும், இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பலவீனமானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களிடம் சகித்துக் கொள்ளக்கூடிய சக்திகள் இல்லை. தடைகளை எதிர்கொள்வதற்கான சக்திகள் இல்லை. நடக்கக்கூடிய விஷயங்களை, கேட்கக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இல்லை. சகயோகம் கொடுப்பதற்கான சக்திகள் இல்லை. தன்னிடம் இருக்கக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லை. தன்னுடைய இமோஷனை கட்டுப்படுத்த முடியாமல் அவர்கள் இருக்கின்றார்கள். இச்சமயம் நம்மிடம் ஈஸ்வரிய சக்திகளை முழுமையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வரக்கூடிய காலகட்டத்தில் தற்சமயத்திலும் மிகப்பெரிய ஆபத்துக்கள் இருக்கும். கடுமையான சூழ்நிலைகளை மனிதர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். ஈஸ்வரிய சக்தி தான் நமக்கு துணை புரியும். கடுமையான சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதை பார்க்க கூட முடியாது. எதிர்பாராமல் இந்த விளையாட்டு முடிவடைந்துவிடும். பலவிதமான பிரச்சனைகள் உருவாகும். நம்மிடம் இருக்கக்கூடிய சக்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். சுயம் பகவான் சர்வ சக்திவான். அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் நமக்கு கொடுத்து விட்டார். பாபா கொடுத்திருக்கக்கூடிய சக்தியை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வெளிப்படையாக கூற வேண்டுமென்றால், பாபாவின் சக்திகள் அனைத்தும் நம்மிடம் இருக்கின்றது என்ற நினைவு இருந்தால் மட்டும் போதும். அது இயல்பாக காரியங்களில் பயன்பட்டுக் கொண்டே இருக்கும். நான் ஆத்மா, மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கின்றேன். பாபா கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் என்னிடம் இருக்கின்றது. அப்பொழுது அந்த சக்திகள் அனைத்தும் ஆக்டிவாக இருக்கும். ஒருவேளை நாம் மறந்துவிட்டோம் என்றால், நினைவில் இல்லை என்றால், சக்திகள் இருந்தாலும் ஆக்டிவாக இருக்க முடியாது. இன்ஆக்டிவ் ஆகிவிடும். சக்திகளை பயன்படுத்த முடியாது. உதாரணமாக, நம்முடைய வங்கி கணக்கில் 10 லட்சம் ரூபாய் இருக்கின்றது. நாம் பணத்தை எடுப்பதற்காக வங்கிக்கு செல்கின்றோம். அப்பொழுது கம்ப்யூட்டர் வேலை செய்யாமல், மின்சாரம் இல்லாமல் இருந்தால் என்னவாகும்? அதை எடுக்க முடியாது அல்லவா? பணம் இருந்தாலும் அதை எடுக்க முடியாமல் திரும்பி வந்து விடுவோம். இதே போன்று சக்திகள் நம்மிடம் இருக்கின்றது. இந்த சத்தியமான உண்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலை எழுந்தவுடன் 7 முறை நினைவு செய்யுங்கள். என்னவென்றால், நான் ஆத்மா, சர்வ சக்திவான், இறைவனின் குழந்தை. அனைத்து சக்திகளும் என்னிடம் இருக்கின்றது. நான் மாஸ்டர் சர்வ சக்திவானாவேன். அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் எனக்கு கொடுத்து விட்டார். நான் சக்திசாலியாக இருக்கின்றேன். ஒருபொழுதும் பலவீனமாக ஆக மாட்டேன். நமக்கு நினைவு இருக்கும் பொழுது வில் பவர் அதிகரித்துக் கொண்டே செல்லும். காரியங்களை செய்யும் பொழுது உயர்ந்த மனநிலையில் இருந்து கொண்டு செய்வோம். பயப்பட மாட்டோம். நல்ல காம்படிஷன் நடைபெறும் பொழுது நல்ல முறையில் குழந்தைகள் தன்னை தயார் செய்து கொள்கின்றார்கள். ஆனால் எக்ஸாம் எழுதும் நேரத்தில் பயந்து விடுகின்றார்கள். எக்ஸாம் பெயர் வந்துவிட்டது என்றால், அந்த சமயத்தில் அவர்களுக்கு அனைத்தும் நினைவில் இருந்தாலும் அவர்களால் எக்ஸாமை மேற்கொள்ள முடியாது. எக்ஸாம் எழுத முடியாமல் நின்று விடுகின்றார்கள். அனைத்தும் இருந்தாலும் மறந்து பயந்து விடுகின்றார்கள். மறப்பதினால் ஏற்படக்கூடிய விளைவு இது. அதே போன்று நமக்கு ஏதாவது ஒரு காம்படிஷன் அல்லது டெஸ்ட் பேப்பர் வந்தால் 1 நிமிடம் அமைதியாகி விடுங்கள். பிறகு சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். நான் சிவபாபாவின் குழந்தை. நான் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றேன். புத்திக்கு கட்டளையிடுங்கள். இதுவரை எதுவெல்லாம் நினைவு செய்து வந்தாயோ, அதாவது ஈஸ்வரிய சக்திகளை அனைத்தையும் நினைவுக்கு கொண்டு வா என்று கூறுங்கள்.
அப்பொழுது புத்தி பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அப்பொழுது நீங்கள் டெஸ்ட் பேப்பரை சகஜமாக எதிர்கொள்வீர்கள். குடும்பத்திலும் பலவிதமான பிரச்சனைகள் உருவாகின்றன. தங்களுடன் இருப்பவர்களை தொந்தரவு செய்கின்றார்கள். மற்றவர்களை அடிப்பதற்கும் தயங்குவதில்லை. அவர்களிடம் இருக்கக்கூடிய பணம் பொருளை அபகரிக்க விரும்புகின்றார்கள். சுயநலம் அதிகரித்து விட்டது. மணி இஸ் எவ்ரிதிங், ரிலேஷன் நத்திங், அப்படி ஆகிவிட்டது. அதாவது பணம்தான் அனைத்தும், உறவுகள் எதுவுமே இல்லை என்று ஆகிவிட்டது. உலகத்தின் நிலை இப்படிதான் இருக்கின்றது. அதிலும் நாம் எதிர்கொள்வதற்கு சக்திகள் தேவைப்படுகின்றது. சிரேஷ்ட ஸ்மிருதியும் தேவைப்படுகின்றது. அப்பொழுது சகஜமாக இருக்க முடியும். வரக்கூடிய பிரச்சனைகளை சகஜமாக எதிர்கொள்ள முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கோர்ட்டிற்கு எடுத்துச் செல்கின்றார்கள். 10 ஆண்டுகள் ஆனாலும் தீர்வு ஏற்படுவதில்லை. அதற்குள் அவர்கள் மறைந்தே விடுகின்றார்கள். அவர்கள் இறப்பதற்கு முக்கிய காரணம் டென்ஷன், குழப்பம் மற்றும் தேவையற்ற சிந்தனைகளாகும். வாருங்கள், உயர்ந்த நினைவில் நிலைத்திருப்போம். என்னவென்றால், நம்மிடம் அனைத்து சக்திகளும் இருக்கின்றது என்று. சக்திகளை சமயப்படி பயன்படுத்துங்கள். அதன் கூடவே சர்வ சக்திவான் சிவபாபா என்னுடன் இருக்கின்றார் என்ற ஸ்மிருதியில் நிலைத்திருங்கள். ஓம் சாந்தி.